Hi friends, welcome back to my channel Al Micro. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ட்ரெடிஷனல் ரெசிபி வட்டலப்பம். ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 9 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். 300 கிராம் சர்க்கரை, ஒரு முழு தேங்காய், ஏலக்காய், உப்பு. ஃபர்ஸ்ட் இந்த தேங்காவை நல்லா அரைச்சி தண்ணி சேர்க்காம கட்டியா பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஓரமா வச்சிடலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 9 முட்டையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா நுரையோட பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல தேங்காய் பால், பிளெண்ட் பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ 300 கிராம் சர்க்கரைய நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். நான் மறுபடியும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 9 முட்டைக்கு 300 கிராம் சர்க்கரை தான் கரெக்டான அளவு. அதுதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ முட்டை ஸ்மெல் வராம இருக்க 3 ஏலக்காவை தட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல லோ ஃப்ளேம் வச்சுட்டு அதுல 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். தண்ணீர் எதுவும் சேர்க்காம செய்யணும். இது நல்லா கோல்டன் பிரவுன் ஆகணும். இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்டியில எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்ப இது 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற வச்சிடணும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இந்த எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நம்ம வச்சாச்சு. சூடோட நம்ம ஊத்தக்கூடாது. ஆறுனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலும் முட்டையும் அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு டேஸ்டுக்கு ஏற்ப நம்ம பாதாம், முந்திரி, திராட்சை எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதாம் எடுத்துருக்கேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது நல்லா டைட்டா ஒரு மூடியில மூடிடணும். இப்போ குக்கர்ல 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தத சேர்த்துக்கலாம். நீங்க எந்த பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரம் அளவுக்கு கால்வாசி அளவுக்கு தண்ணீர் இருந்தா போதும். அதுவே கரெக்டான அளவு. இப்போ 4 ல இருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம வச்சிடலாம். ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வெந்துருச்சான்னு பாக்கிறதுக்கு ஒரு கத்தி உள்ள விட்டு பாத்தீங்கன்னா ஒட்டாம வரணும். அப்படி உங்களுக்கு ஒட்டிச்சுன்னா 2 விசில் வச்சுட்டு நீங்க திருப்பியும் நம்ம எடுத்துடலாம். இப்போ சுவையான ருசியான வத்தலப்பம் ரெடி. இந்த சிரப்போட சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.